வயல் தொடர்பான அனைத்து கனவு பலன்களை காண்போம். நீங்கள் கனவிலே பசுமையான வயலை காண நேர்ந்தால் இத்தனை காலமாக உங்கள் வாழ்க்கையை பாதித்து கொண்டிருந்த வறுமை சூழலை கூடிய விரைவில் அகற்றி வளம் நிறைந்த வாழ்வில் அடியெடுத்து வைப்பீர்கள். சிலருக்கு லாட்டரி சீட்டு போன்றவற்றின் மூலம் ஒரே நேரத்தில் பெருந்தொகையான பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வயலை நீங்கள் உழுவது போல கனவிலே காண நேர்ந்தால் ஒருவித திட்டமோ குறிக்கோளோ இல்லாமல் பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். செய்யப்படும் முயற்சிகளினால் ஏதாவது பலனுண்டா? இதுவரை செய்த முயற்சிகளினால் என்ன பலனை தந்திருக்கின்றன என்றெல்லாம் யோசித்து பார்க்காமல் செக்குமாடு போல உங்கள் வாழ்க்கையை அர்த்தமில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். காலம் தாழ்த்தாமல் உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு முறைப்படி நடத்த முயற்சிக்காவிட்டால் வாழ்க்கையில் உங்களால் முன்னேறவே முடியாது. வயலை உழுவது அல்லது நீர் பாய்ச்சுவது போல் கனவு கண்டால் நீங்கள் தொடங்கியுள்ள காரியம் உடனடியாக பலன் கொடுக்க போவதில்லை. சிறிது நாள் சென்று நீங்கள் எதிர்பார்த்த பலனை விட 10 மடங்கு லாபத்தை அது கொடுத்து கொண்டிருக்கும். ஆகையால் உங்களுடைய இப்போதைய தேவைகளுக்கு அதை எதிர்பார்க்காமல் வேறு ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். நிலத்தில் விளைந்திருக்கும் கதிர்கள் முற்றி தலை சாய்ந்திருப்பது போல கனவு கண்டால் நெடுங்காலமாக நீங்கள் முயற்சி செய்து கொஞ்சம் கூட பலன் கிடைக்காமல் இருந்த நிலை மாறி எதிர்பாராத தீர்ப்பமாக உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நிறைவேற்றி நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள்கள் நீங்கள் விரும்பிய வண்ணமே நிறைவேறப் போகின்றன. அதற்காக இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டிய புது முயற்சிகள் எதுவுமே இல்லை. ஆகையால் பலன்கள் கைக்கு வரக்கூடிய காலத்தை எதிர்நோக்கியவாறு நிம்மதியாக காத்து கொண்டிருங்கள். நிலத்தில் விளைந்திருக்கும் கதிர்கள் முற்றி தலை சாய்ந்திருப்பது போல கனவு கண்டால் நெடுங்காலமாக நீங்கள் முயற்சி செய்து கொஞ்சம் கூட பலன் கிடைக்காமல் இருந்த நிலை மாறி எதிர்பாராத திருப்பமாக உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நிறைவேற்றி நல்ல பலன்கள் கிடைக்கும். வயலில் விளைந்திருக்கும் கதிர்களை அறுவடை செய்வது போல கனவு காண நேர்ந்தால் உங்கள் குடும்பத்தில் பயங்கரமான ஒரு துயர நிகழ்ச்சி தோன்றும். ஆனால் அந்த நிகழ்ச்சி காரணமாக உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ ஏற்பட்டு இருந்த உயிராபத்தான நிகழ்ச்சி மாறிவிடும். நீங்கள் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு முது பெருஞ்செல்வர் விரைவில் இறைவன் அடியை எய்த போகிறார். அவருடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. அதன் பிறகு நீங்கள் மேன்மையான வாழ்வு நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தரிசாக கிடக்கும் ஒரு நிலத்தை நீங்கள் கனவிலே காண நேர்ந்தால் உங்களிடம் பிரமாதமான தகுதியும் திறமையும் அமைந்திருந்தும் அவற்றை பயன்படுத்தி உங்களால் முன்னேற இயலவில்லை. தானாக பலர் வந்து உங்கள் திறமையை பயன்படுத்தி கொள்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. நீங்களாக முன்வந்து முயற்சி எடுத்து உங்கள் திறமையை விளம்பரப்படுத்தி பயன்பெறுவதற்கு உழைக்க வேண்டும். உங்களிடத்தில் உயர்ந்த கலைத்திறமையோ அல்லது தொழில் திறமையோ இருக்கிறது. ஆனால் போலி கௌரவத்தின் காரணமாக நீங்கள் அதை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையாமல் வாழாமல் இருக்கிறீர்கள். இனியேனும் உங்கள் சோம்பல் குணத்தை விட்டு ஒழித்தால் விரைவிலேயே நீங்கள் செழிப்பாக வாழ்வதற்கான வழி பிறக்கும். நாம் காணும் கனவுகள் என்ன நேரத்தில் பலிக்கும் என்பதை காண்போம். ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சில கனவுகள் நமக்கு எப்பொழுதாவது வரும். அத்தகைய கனவுகள் எந்த நேரத்தில் நாம் காண்கிறோம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும். ஒரு சில கனவுகள் நமக்கு மறந்துவிடும். அப்படி நமக்கு மறந்து போகும் கனவுகள் பலிக்காது என்கிறது பஞ்சாங்கம். நம் நினைவில் சில கனவுகள் அப்படியே இருக்கும். அது போன்ற கனவுகள் தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் பலிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அவைகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உங்களை எச்சரிக்கை செய்வதாக இருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு, நாம் வீடு கட்டுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் வீடு கட்டுவோம், அது எத்தனை நாட்களுக்குள் நடக்கும், எத்தனை வருடத்திற்குள் நடக்கும் என்பதை நாம் காணும் கனவின் நேரத்தை பொறுத்து அமையுமாம். மாலை நேரத்தில்
6 மணியிலிருந்து 8:24 மணிக்குள் நீங்கள் காணும் கனவுகள் 1 வருடத்திற்குள் நடக்குமாம். அதுபோல் 8:24 மணியிலிருந்து 10:48 மணிக்குள் நீங்கள் காணும் கனவானது 3 மாதத்திற்குள் பலிக்குமாம். இரவில் தூங்கும்போது 10:48 மணியிலிருந்து 1:12 மணிக்குள்ளாக நீங்கள் காணும் கனவு 1 மாதத்திற்குள் நடக்குமாம். 1:12 மணியிலிருந்து விடியற் காலையில் 3:36 மணி வரை நீங்கள் காணும் கனவுகள் 10 நாட்களுக்குள் பலிக்குமாம். 3:36 மணியிலிருந்து 6 மணிக்குள் காணும் கனவு அது உடனடியாக நடைபெற நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக பஞ்சாங்க சாஸ்திரம் கூறுகிறது. கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு என்பதை நாம் அறிவோம். பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காது.